இதே மாதிரி தான் டிஃபால்ட்டாக ஃபீல்ட்ஸ் நிறைய ஃபீல்டு கொடுத்துருக்காங்க. ரெக்ஜெஸ்ட் ஃபீல்டுனா ரெகுலர் எக்ஸ்பிரஷன் பற்றி உங்களுக்கு தெரிஞ்சுன்னா இதாக இருக்கும். நம்ம டிஃபால்ட்டாக கொடுத்தாங்க. அதேமாதிரி அந்த ஃபார்முக்குள்ளே ஒரு ஃபார்ம் இருந்துச்சுல்ல, ஃபார்ம்னு சொல்லிட்டு ஒரு இது இம்போர்ட் பண்ணல, இந்த ஃபீல்டுக்குள்ளே சில இது டிஃபால்ட்டாக கொடுத்துருப்பாங்க. லைக் இது வந்து உங்களுக்கு யூஸாக இருக்கும். எரர்ஸ் இஸ் வேலிட் மீடியா, இது வந்து ஃபார்ம் செக் பண்ணும்போது யூஸாக இருக்கும். இப்போக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிடுவோம். நம்ம திருப்பி பிரிண்ட் ஆகிட்டே இருக்கும் ஒவ்வொரு வாட்டி சேவ் பண்ணும்போது. அதனால் இப்போ வந்து ஃபார்ம்ஸ் டாட் ஒரு நேம் வைக்கிறோங்க. நேம்க்கு வந்து நம்ம கேர் ஃபீல்டு யூஸ் பண்ண போகிறோம். அது வந்து ஃபார்ம்ஸ்குள்ளே தான் இருக்குது. கேர் ஃபீல்டு இதுக்கு மேக்ஸ் லென்த் வைக்கலாம், இல்லை மற்றது வைக்கலாம். அது வந்து பாஸ்வேர்ட் வந்து கேர் ஃபீல்டு வைக்கிறோம். அடுத்து மெயில் ஈக்குவல் டு ஃபார்ம்ஸ் டாட் மெயில் வைக்கிறோம். இப்போ கேர் ஃபீல்டு வச்சுருக்கேன். அது இமெயில் ஃபீல்டு வச்சு உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன். இப்போ ஒரு ஃபீல்டு நம்ம ரெடி பண்ணி முடிச்சாச்சு, ஃபார்ம் ரெடி பண்ணி முடிச்சாச்சு. ஓகே, கரெக்டாக இருக்கு. இப்போ இந்த ஃபார்ம் வந்து இங்கே நான் லோட் பண்ண போகிறேன். ஃபார்ம் சுற்றி வந்து இப்போ உங்களுக்கு ஒரு எரர் வரும் ஆக்சுவலி. ஏன்னா இந்த ஃபார்ம் யூஸ் பண்ணும்போது இந்த இடத்துல வந்து சிஆர்எஃப் டோக்கன் தேவைப்படும். ஆக்சுவலி போஸ்ட் பண்ணும்போது தான் தேவைப்படும், இப்போதைக்கு தேவைப்படாது. பாருங்கள், அதை எடுத்துக்கிறோம். நேம், பாஸ்வேர்டு, மெயில் ஐடி. இதுக்கு வந்து சப்போஸ் நீங்கள் பூட்ஸ்ட்ராப் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா இதில் ஆப்ஷன் ஒன்று இருக்குது. விட்ஜெட்னு போட்டு இதுக்கு ஃபார்ம் டாட் டெக்ஸ்டின் போட்டு கெட் ஃபார்ம்ஸ் கொடுத்தீங்கன்னா அதுக்கு யூஸாக இருக்கும். லைக் எப்படி நான் சொல்கிறேன், நம்ம இப்போதைக்கு அது யூஸ் பண்ணுறதில்ல, ஜஸ்ட் உங்களுக்கு என்னென்னு சொல்லிக்கிறேன். நான் இதை வச்சு நான் சொல்ல போகிறேன். இதுக்கு மேலே இங்கே ஒரு இது தேவை பார்க்கப்பட்டு widget and widgets making widgets equal to forms dot இது carefully யூஸ் பண்ணிக்கலாம், இல்லை carefully யூஸ் பண்ணிக்கலாம். carefully யூஸ் பண்ணிக்கலாம். actually sorry, carefully text input. இங்கே வந்து அட்டர்ஸ்ன்னு போட்டிங்கன்னா இந்த இடத்துல இது ஃபார்ம் அது எல்லாம் ஆட்ரிபியூட். லைக் கிளாஸ்னு ஒரு ஆட்ரிபியூட் இருக்குல்ல, அந்த கிளாஸ் நான் வைக்க போகிறோம், அதுதான் சொல்ல போகிறோம். இப்போ நான் கிளாஸ் ஃபார்ம் கண்ட்ரோல். இப்போ வந்து இதுக்கு நீங்கள் செட் பண்ணிட்டீங்க. இதுக்கு ஒரு இது லைக் எப்படி சொல்லனா, சப்போஸ் பூட்ஸ்ட்ராப் யூஸ் பண்ணிங்கன்னா இந்த ஒவ்வொரு ஃபார்முக்கும் நம்ம வந்து ஒரு செட் பண்ணுவோம். ஃபார்ம் கண்ட்ரோல், சில கிளாஸ் டிஃபால்ட்டாக சிஎஸ்எஸ் யூஸ் பண்ணுவோம். அது வந்து இதில் யூஸ் பண்ண முடியல, நம்மளுக்கு வந்து சில டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரியும். ஏன்னா அதுக்கு யூஸ் பண்ணால் அழகுபடுத்து சிஎஸ்எஸ் எல்லாமே எதுவும் பண்ண முடியாது. அப்போ வந்து ஃபார்ம் கண்ட்ரோல் இந்த மாதிரி யூஸ் பண்ணுவோம். அதுக்கு வந்து இது யூஸாக இருக்கும். நம்ம போய் அதை யூஸ் பண்ணல. அடுத்து ஒரு ஃபார்மில் போட்டு வைக்கிறோம். போஸ்ட் இப்போ போட்டு நீங்கள் வந்து போஸ்ட்டு ஒரு பட்டன் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா லாகின்னு. இப்போ இது டிஃபால்ட்டாக Django கொடுத்துருக்கு டெம்ப் ஃபார்ம்னால எம்டியாக கொடுத்தோம்னா எதுவும் உள்ளே போகாது. இதை நம்ம ரெடி பண்ண எம்டியாக கொடுத்தா கூட உள்ளே போயிடும்.
டிஃபால்ட்டாக கொடுத்தா சிவப்பு கலர் புல்லு ப்ளீஸ் ஃபில் ஆஃப் த ஃபீல்ட்ஸ். இங்கே வந்து எம்எஸ் கொடுக்குறேன். இப்போ வந்து போட்டிங்கன்னா உள்ளே போயிடும். உள்ளே போகாது, சாரி சொன்னீங்களே சிஆர் ஆஃப் வெரிஃபிகேஷன் ஃபெயில்டு. ஏன்னா சிஆர்எஃப் டோக்கன் அங்கே போகணும். சிஎஸ்எஃப் மிடில் வேர் கொடுத்துருக்கோம். சப்போஸ் அந்த மிடில் வேர் எடுத்து பார்ப்போம். சரி, இப்போ ரன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆக்சுவலி ஒர்க் ஆகும். ஒர்க் ஆயிடுச்சு. ஆக்சுவலி இந்த ரீடைரக்ட் எதுவும் கொடுக்கலான்னு திருப்பி இதே பேஜுக்கு வருது. சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் ஆயிடுச்சா. சிஎஸ்எஃப் மிடில் வேர் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா கிராஸ் எக்ஸ்போஜர் அட்டாக் பண்ணிடக்கூடாது கண்ட்ரி தான். அதுக்கு இங்கே என்ன இடம் வரக்கூடாதுன்னா ஆக்சுவலி இந்த சிஆர்எஃப் டோக்கன் மட்டும் ஆட் பண்ணிட்டா போதும். சிஆர்எஃப் டோக்கன், அந்த டோக்கன் வந்து ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட் டிசைன் கொடுக்கும் இந்த டெம்ப்ளேட்டுக்கு. அதை மட்டும் நம்ம ஆட் பண்ணிக்கிட்டால் இங்கே போதும். இப்போ வந்து உங்களுக்கு எரர் வராது. சாரி ஆக்சுவலி வந்து அப்படி கொடுக்கக்கூடாது, பெர்சன்டேஜ் கொடுக்கணும். ஏன்னா பேக்ரவுண்ட் அதை எடுத்துக்கணும். நம்ம வந்து இது ப்ரிண்ட் பண்ணி வைக்கலாம். இங்கே வந்து ஃபார்ம்னு போட்டால் எப்படி உங்களுக்கு ஒரு காலம் தெரியும். இந்த ஃபார்ம்னு போட்டேன், ஃபார்ம்னு போட்டோன்னே இந்த ஃபார்ம் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியல. எனக்கு சில ஃபார்ம் தான் பார்த்தீங்கன்னா இதுக்கு என்ன பண்ணேன்னா இது பண்ணுறேன். ஃபார்ம் டாட் நேம் சொல்லி சரியாக மறந்துட்டேன். லைக் யா ஃபார்ம் டாட் இது வந்து எனக்கு இந்த சில ஆட்ரிபியூட் மட்டும் தான் வேணும்னா ஃபார்ம் டாட் இதை மட்டும் போட்டிங்கன்னா போதும். லாகின் blah blah blah. இப்போ உங்களுக்கு லாகின் இதாகிடுச்சு. என்னன்னா ஃபார்ம் டாட் நேம் டாட் லேபிள், இதோட நேமோட லேபிளை மட்டும் எடுக்கணும். நேம் வரும், நேம் கீன் இதோட நேம், ஐ மீன் இங்கே என்ன கொடுத்துருக்கோமோ அதான் கொடுக்க முடியும். அதில் இல்லாததை கொடுத்தோம்னா எரர் வரும். இங்கே வந்து லேபிள் கொடுக்கலாம் நினைக்கிறேன். நினைக்கிறேன் கொடுக்கலாம். நீங்கள் என்ன இங்கே வைக்கிறீங்களோ லேபிள் அதான் உங்களுக்கு வரும். அதுமாதிரி பிளேஸ் ஹோல்டர் கூட நீங்கள் செட் பண்ணிக்கலாம். சம்திங் ப்ராப்ளம். பிளேஸ் ஹோல்டர் ஒரு ஆர்குமெண்ட் இல்லை போல். ஓகே, சம் ஆர்குமெண்ட் இருக்குது. அது வந்து டிஜாங்கோட நீங்கள் டெம்ப்ளேட்டில் போய் பார்த்து பண்ணிச்சு டிஜாங்கோட டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்னென்ன இருக்குதுன்னு. அதனால் அதை பார்த்து என்னென்னு தெரிஞ்சுக்கோங்க. லேபிள் ஹலோ. இப்போ இந்த லேபிள் தூக்கிட்டு ஸோ அந்த டிஃபால்ட்டாக நம்ம என்ன பார்ப்போம். இதே மாதிரி தான் நீங்கள் வந்து நேமுக்கு பதிலாக பாஸ்வேர்டு வைக்க போகுது. பாஸ்வேர்டு நேம் வைக்க போகிறீங்க. சேம் இது இப்போ அதே தான் சேமாக வருது. சப்போஸ் நமக்கு மெயில் மட்டும் வேணாம் அந்த மாதிரி செலக்டிவாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது யூஸ் பண்ணுங்கள். இந்த இது யூஸ் பண்ணுங்கள் செலக்டிவாக வேணால். இல்லைன்னா அங்கே போட்டிங்கன்னா டிஃபால்ட்டாக அது ஃபார்ம் செஞ்சாலே அது ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு எடுத்து கொடுத்துரும். இப்போ வந்து நம்ம மெயில் ஃபீல்டு போட்டாங்களே, இந்த இடத்துல நான் எது போட்டாலும் ஒர்க் ஆகுது மெயில்னு. இதே மெயில் ஃபீல்டு நான் வச்சு பார்த்துருக்காங்க. மெயில் ஃபீல்டு இமெயில் ஃபீல்டு
ப்ளீஸ் என்டர் இமெயில் அட்ரஸ். பார்த்தீங்களா? ஏன்னா இப்போ தாங்க இந்த இடத்துல திருப்பி அட் ஸோ அட் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆயிடும். இது வந்து சின்டாக்ஸ் மாதிரி லைக் இமெயில் சின்டாக்ஸ் இருக்குல்ல, டாட்டு அட்டு டாட்டு அந்த மாதிரி வேறு மாதிரி இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது போகும். ஆக்சுவலி ரெகுலர் எக்ஸ்பிரஸில் செக் பண்ணுற மாதிரி வச்சுருப்பான்னு நினைக்கிறேன். இதான் ஃபார்ம். இப்போ வந்து ஃபார்ம் செக் பண்ண போகிறோம். லைக் எப்படி செக் பண்ண போகிறோம்னா இஃப் செக்யூர் டாட் மெத்தட் என்ன மெத்தட்னு பார்க்க போகிறோம். ஈக்குவல் டு போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா போஸ்ட்டாக இருந்துச்சுன்னா எனக்கு என்ன நடக்கும்னா வந்து ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணுறோம். என்ன பண்ணோம், லாகின் ஃபார்ம் தான் ரெக்யூஸ்ட் டாட் போஸ்ட். இது என்ன ஆக்சுவலி என்ன டெஃபினேஷன்னா, ரெக்யூஸ்ட் டாட் போஸ்ட் அது உள்ள டேட்டா ஃபுல்லும் நம்ம லாகின் ஃபார்ம் சென்ட் பண்ணி இந்த ஃபார்மேட்டுக்கு நம்ம சென்ட் பண்ணுறோம். ஐ மீன் ஆக்சுவலி அங்கே டேட்டா என்ட்ரு கொடுப்போம்ல, அந்த டேட்டா வந்து இங்கே வரும், ஃபார்முக்குள்ளே ஸ்டோர் ஆயிரும் என்னென்ன டேட்டா கொடுக்குறோன்னு. அது வந்து வேலிடாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். சப்போஸ் 3 டேட்டா கொடுத்துட்டு 2 டேட்டா கொடுத்துட்டு இது பண்ணிட்டாங்கன்னா, அது ஆக்சுவலி நம்ம வந்து செட் பண்ணி டிஃபால்ட்டாக டிஜாங்கில் கொடுத்துருக்காங்க எல்லா வேலையும் கொடுத்து அக்சஸ் பண்ணுற மாதிரி. சப்போஸ் அது வேலிடாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம் நம்ம. இஃப் ஃபார்ம் டாட் இஸ் வேலிடாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் அது அக்செப்ட் ஆகி வரும். அப்படி இல்லைன்னா ஃபார்ம் ரிட்டன் ரெஸ்பான்ஸ் வச்சிடும். HTTP ரெஸ்பான்ஸில் எனக்கு வந்து ஃபார்ம் டாட் எரர்ஸ். ஆக்சுவலி டிஃபால்ட்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அப்படின்னு இந்த ஃபங்க்ஷன் டிஃபால்ட்டாக ஃபார்ம்குள்ளே இருக்கும். ஆக்சுவலி இந்த இடத்துல ஃபார்ம்ஸ்ன்னு போட்டு ஒன்று காமிச்சு ஃபார்ம்குள்ளே ஃபார்ம்ஸ்ன்னு ஒன்று காமிக்கும்போது இஸ்வேலிட் காமிச்சில்ல, அந்த செட்டிங்ஸ் தான் இங்கே இருக்குது. வேலிடாக இல்லையான்னு செக் பண்ண போகிறோம். அதில் சப்போஸ் எரர் வந்துச்சுன்னா அந்த எரரை வந்து பிரிண்ட் பண்ண வைக்க போகிறோம், என்ன எரர்னு சொல்லிட்டு. இப்போ அது சப்போஸ் வேலிடாக இருக்குது, அப்போ டேட்டா எடுக்க போகிறோம். போட்டு ஃபார்ம் டாட் CLAMOD டேட்டா டேட்டா ரிட்டன் HTTP ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி யா இது லாகின் இல்லை, ஜஸ்ட் சிம்பிள் தான். வேறு வந்து நேம் பிளாப்ளா மெயில். ஆக்சுவலி மெயில் பதிலாக ஜஸ்ட்டு கேர்ஃபுல்லி நான் வச்சுட்றேன், ஏன்னா ஒவ்வொரு ஆட்டி மெயில் மேலே செக் பண்ணிக்க முடியாது. சக்ஸஸ். இப்போ பாருங்கள், அந்த ஃபார்ம் கொடுத்ததில்ல டிஃபால்ட்டாக இஸ்வேல்டு ஒன்று இருக்குது, அதோட ஃபீல்ட்ஸ் இருக்கும், ஃபைல்ஸ் இருக்கும். யா இந்த இடத்துல தப்பு வந்திருக்கு, டேட்டா கொடுத்துருக்கு. இந்த டேட்டா பாருங்கள், க்ளீன்டு டேட்டானா எனக்கு வந்து டேட்டா வந்து கரெக்டாக கொடுத்துரும். சப்போஸ் அதோட டேட்டா நம்ம எடுக்கணும்ல, எடுத்து செக் பண்ணோம்ல, டேட்டா எடுக்காமல் எப்படி என்ன பண்ண முடியும், அதனால் எடுத்து செக் பண்ணுறதுக்காண்டி க்ளீன் டேட்டானா எனக்கு டிஃபால்ட்டாக டிக்ட் ஃபார்மேட், ஐ மீன் ஜேசன் ஃபார்மேட்டில் கொடுத்துரும், நேம் பாஸ்வேர்ட் மெயில். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இப்போ லாகின் ஃபார்ம் மாதிரி செக் பண்ணுவோம். நேம் வந்து ஈக்குவல் டு டேட்டாவோட ஆக்சுவலி டேட்டாஸ் வச்சுருக்கோம். ஏன்னா கன்ஃபியூஷன் ஆகிடும், டேட்டா வீடியோ டேட்டா செக் நேம் அண்டு அதே மாதிரி பாஸ்வேர்ட் வச்சு வைக்கிறோம். திருப்பி திருப்பி காப்பி பேஸ்ட் பண்ணிக்கிறோம். அந்த மெயில் எல்லாம் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் உள்ள சக்ஸஸ்ன்னு வரும். இங்கே எல்ஸ்னா தென் ரெஸ்பான்ஸ்
invalid username password action tag க்ளோஸ் பண்ணிக்கலாம். நேம் கொடுக்கலாம், பாஸ்வேர்ட், மெயில். தட்ஸ் ஆல். சிம்பிளானது. என்ன பண்ணுறோன்னா டேட்டா வாங்கிட்டோம், டிக்டாக இருக்குது. அது ஆக்சுவலி பேசிக் பைத்தான் தெரிஞ்சிச்சுன்னா உங்களுக்கு ஈஸியாக அது புரியும். டேட்டாவில் உள்ள நேம் எடுக்கிறேன், அந்த நேமும் இந்த டேட்டாஸில் உள்ள நேம் எடுக்கிறேன். டெஸ்ட்டு ரெண்டு ஈக்குவலாக பார்க்கும். ஈக்குவலாக இருந்துச்சுன்னா மட்டும் அடுத்த கண்டிஷன் போகும். அது இல்லைன்னா எரர் எல்ஸ் வரும். இன்வேல்யூஷன் வேணா அண்ட் யூஸ் பண்ணியிருக்கேன். இங்கே ஆர் யூஸ் பண்ணால் கூட ஒன்று ஓகேனா கூட இது வந்துடும். அதனால யூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ டேட்டா பாஸ்வேர்டு பார்க்கும், 2 பாஸ்வேர்டு கரெக்டாக பார்க்கும். அடுத்து மெயில் பார்க்கும். இதெல்லாம் ஓகே ஆனால் மட்டும் தான் எனக்கு சக்ஸஸ்ன்னு வரும். பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி சம் ப்ராப்ளமா யா சாரி. இஃப் யூஸ் பண்ண சின்டாக்ஸ் மறந்து எண்டிங்கில் செமி கோல் மட்டும் அது யூஸ் பண்ணால. இப்போ சும்மா வார்த்தை தான் பண்ணுறேன். கீயர் யா டேட்டா பிரிண்ட் பண்ணி தான் தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு என்ன கீயர்னு. சாரி, கீயர்னா இங்கே வச்சுருக்கேன், நான் யூசர்னா வச்சுருக்கேன். அதான் அங்கே தான் இருக்குது. ஏன்னா டேட்டாஸ்னு போட்டு நேம்னு எடுக்கிறோம், ஆனால் அங்கே யூசர் நேம் இருந்திருக்கு. அதான் கீ எரர். ஆக்சுவலி இது கீயோட வேல்யூ தான் இது. டிக்டில் கீ வேல்யூ கீ வேல்யூ. இப்போ உங்களுக்கு வர கரெக்டாக இருக்கும். மேனுவல் யூசர்னா இப்போ நான் அதே கரெக்டாக கொடுக்குறேன். டெஸ்ட் 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 அக்கௌண்ட் சக்ஸஸ். யா இதன் மூலமாக தான் வந்து இது பண்ணுறது. இதான் ஆக்சுவலி வந்து ஒரு லாகின் சைனப் வந்து தனியாக ஒன்று வைக்கணும். இதே மாதிரி ஹோம் மாதிரி இதை லாகின் கூட வச்சுக்கலாம். இது டெஃப் போட்டு சைனப்னு போட்டு நீங்கள் ஒன்று பண்ணுறது தான். எல்லாமே டிஃபால்ட்டாக இந்த மாதிரி பண்ணுறது தான். அதனால் ஆக்சுவலி வீடியோ ரொம்ப லென்த்தியாக போச்சு. உங்களுக்கு புரிஞ்சிச்சு ஓரளவுக்கு வீடியோ புரிஞ்சிச்சு மாதிரி உங்களுக்கு ஃபீட்பேக்னு என்ன ஃபீட்பேக் சொல்லிடுங்க. ஏன்னா என்னோடய ஃபஸ்ட்டு ஆக்சுவலி ஒரு வீடியோ போட்டிருக்கேன், இது செகண்ட் வீடியோ. ஆக்சுவலி இன்னொரு வாட்டி வீடியோ ட்ரை பண்ணி ஒரு வாட்டி ரெக்கார்ட் ஆகாமல் விட்டு கேன்சல் ஆகிடுச்சு. சம் ப்ராப்ளம் வந்துச்சு. நீங்கள் ஃபீட்பேக் சொன்னால் அதுக்கேற்ற மாதிரி மாற்ற முடியும். வீடியோ லென்த்தாக வேணாமல் சிறுசாக போடணுன்னா ஓரளவுக்கு அதுக்கேற்ற மாதிரி போடுறேன். ஏன்னா கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்ல வேண்டியதாக போச்சு. அதனால தான் ஒன்ஸ் இதை புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு நீங்களே வந்து சொல்லித்தரும்போது ஈஸியாக புரிஞ்சுப்பீங்க. பேசிக் ஸ்ட்ராங் ஆகிட்டிங்கன்னா மற்றது ஈஸியாக ஸ்ட்ராங் இருவீங்க. அதனால தான். ஓகே, எனி ஃபீட்பேக்னா ஃபீட்பேக் சொல்லிடுங்க. தேங்க்யூ காய்ஸ்.